நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 145வது படமான கஜேந்திரா. இந்த படம் வந்தப்போ இந்த பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. என்னென்னா, சினிமாவில் இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற மாதிரிலாம் காமிக்கக்கூடாது, அதை பார்த்து நிறைய பசங்க அவங்களும் ஸ்டைலாக இப்படி ஸ்மோக் பண்ணணும், அதெல்லாம் அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் பாமக கட்சிக்கு எதிரியான நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி என்ன தெரியுமா பண்ணாங்க? எடுத்த உடனே இந்த சினிமாவில் என்ன சீனுன்னா, விஜயகாந்த் அவர்கள் ஸ்மோக் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுவே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சு நம்ம பாமக கட்சிக்கு. ஓகே, ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கெல்லாம் பயப்படுறவரா என்ன? இது மட்டும் இல்லைங்க, அந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை ஃபைட் சீன்ஸ்லலாம் அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, அதில் அந்த கட்சி கொடி கலரை சுற்றி அதை வச்சு அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ எப்படிலாம் கேன்வாசிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, கஜேந்திரா ஒரு அநாதன்னு சொல்லிட்டு சரத்குமார் என்ன பண்ணுறாரு, அவரை எடுத்து வளர்க்குறாரு. ஓகே, அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஸோ இவர் பெருசானோடனே சரத்குமாருடைய ரெண்டாவது பொண்ணு, அதாவது சரத்குமாருடைய பேத்தி கஜேந்திராவை லவ் பண்ணுறது தெரியுது சரத்குமாருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, விஜயகாந்துக்கும் அவருடைய பேத்திக்கும் கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு. இன் மீன் டைம் அவருக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, கஜேந்திரா ஒரு மென்டலி ஹில் ஆன ஒரு லேடியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், ஒரு யங் லேடியோட. ஸோ அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, இவர் அந்த பொண்ணை வச்சிட்ருக்காருன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா தான் ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சரத்குமாருடைய பெரிய பொண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடும். சரத்குமார் அந்த பொண்ணை சேர்க்க மாட்டார். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த மென்டலி இல் குழந்தை. லேடி இப்போ பெருசாக லேடி ஆகிடுச்சு, இப்போ குழந்தை கிடையாது. ஸோ வில்லங்க என்ன பண்ணுறாங்க, சரத்குமாருடைய பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவையும், தட் இஸ் இந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அப்பாவையும் காப்பாற்றி இவர் பராமரிக்கிறாரு. ஓகே, அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த ஊரே பிடிக்கல, அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும். இந்த ஊரை விட்டு சென்னை போயிடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயகாந்துக்கு இஷ்டம் இல்லை. உடனே இவங்க ரெண்டு பேர் நாங்கள் மட்டும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ட்ரெயினில் அந்த பொண்ணு ஏறிடுறது. அவங்க அப்பா ஏறும்போது விஜயகாந்துக்கு ஒரு மெசேஜ் வருது, அவங்க அப்பாவுடைய பேக்கில் பாம்பு இருக்குது, அவர் ட்ரெயினுக்குள்ளே ஏறினோன்னா பாம்பு பிளாஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தியை தூக்கி போட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க அப்பா மட்டும்தானே சாவார், அவர் ஏறிட்டாருன்னா ஓல்டு ட்ரெயினே பிளாஸ்ட் ஆகிடுமே. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக கையை நீட்டுறா பாருங்களேன். அப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடுறது. அப்போ ஒரு லேம்ப் போஸ்ட்டில் அந்த பொண்ணோட தலை இடித்து அந்த பொண்ணு கீழே வந்துடுறா. அப்போ தான் மென்டலி சிக்காயிடுறா, பழசெல்லாம் மறந்து போய்டுறது. உடனே விஜயகாந்த் அந்த பொண்ணை கூட வச்சு அவர் பராமரிக்கிறார். இதுதான் ஃப்ளாஷ் ஸ்டோரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணே சரத்குமாருடைய ஃபஸ்ட்டு பொண்ணோட பொண்ணு, அதாவது சரத்குமாருடைய முதல் பேத்தி. அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் ரீயூனைட் ஆகிடுறது. இவ்வளோதாங்க கதை. ஆனால் கதை சொத்தையாக தாங்க இருக்குது. அந்த டைமில் அரசியல் நெடி வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா, சரியாகவே ஓடலை இந்த படம். ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, சுரேஷ் கிருஷ்ணா. இவர் ஒரு தெலுங்கு படத்தில் சமித்ரின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம், அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதை தான் அவர் ரீமேக் பண்ணார். தெலுங்கில் ஹிட் ஆச்சு ஆஃப்கோர்ஸ், ஆனால் தமிழில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த 146வது படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.